இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெக்லைனர் வீல் சேர் வித் யூ கட் கமோட் மாடல். இந்த வீல் சேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D மெஷ் குஷன் வரும். ஸோ உங்களுக்கு அதனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மெட்டீரியல்லாம். அடுத்து உங்களுக்கு இந்த பேக் ரெஸ்ட்டோட குஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்க்ரோ டைப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் வேணான்னா அந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். வேணும்னாலும் நீங்கள் சும்மா வெல்க்ரோ தான். உங்களுக்கு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட்டுமே வெல்க்ரோ தான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வேணான்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். வேணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வெல்க்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சேரோட மெயின் பர்பஸான ரெக்ளைனிங். இதில் வந்து நீங்கள் அப் டு 180 டிகிரி வரைக்கும் ஃப்ளாட் ஆக்கிடலாம். ஸோ நீங்கள் பெட்டு மாதிரியே கூட யூஸ் பண்ண முடியும், டேரெக்டாக படுக்க வைக்க முடியும் அவங்கள. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிவர் இருக்கும். இந்த பிளாக் லிவர் எதுக்குன்னா உங்களுக்கு அட்டெண்டர் பிரேக் இது. ஸோ இந்த ரெட் லிவர் மூலியமாக தான் நம்ம ரெக்ளைன் பண்ண போகிறோம். இந்த ரெட் லிவர் அழுத்திட்டிங்கன்னா டவுன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 180 டிகிரி வரைக்கும் டவுன் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரெட் கலர் லிவரை புஷ் பண்ணிக்கிட்டு புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டைனிங் பேடுமே வந்துடும். ஸோ இங்கே ஹோல்ஸை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிட்டாச்சபிள் தான். ஸோ உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவுத்து வச்சிடலாம். ஸோ இல்லை நாங்கள் ஃபுல் கம்ப்ளீட் அவுக்க வேணாம், அவங்க உட்காரும் போது மட்டும் ஸ்பேஸ் வேணும்னா ஒன் சைடு அவுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அவங்களை ஈஸியாக உட்கார வச்சுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட கமோட் பர்பஸ். இது முன்னாடி சொன்ன மாதிரி இது யூ கட் கமோட்ன்றதுனால நீங்கள் ஃபுல் சீட் ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷன் மட்டும் வரும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமோட் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ரிமூவபிள் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பி வைக்கிறதும் உங்களுக்கு ஈஸி தான். அதே மாதிரி இது யூ கட் கமோடுன்றதுனால யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்ட்டாக இருக்கும், சைடில் குஷன்ஸ் இருக்கிறதால. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரோட ஃபுட் ரெஸ்ட். இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் வரும். இதுவுமே உங்களால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃபுட் ரெஸ்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். ஸோ அதை லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் புல் பண்ணி தூக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் அவங்களால இந்த மாதிரி அப் கூட பண்ணிக்க முடியும். அப் பண்ணுறதுக்கு நீங்கள் சும்மா மேலே அப் பண்ணால் போதும். லோ பண்ணுறதுக்கு மட்டும் இந்த லிவரில் ஃப்ரண்ட்டில் இழுத்திங்கன்னா இந்த மாதிரி லோ ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த வீல் சேர் வந்து செல்ஃப் ட்ரைவும் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீல் சேர் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். ஸோ யூஸரே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் யூசர் பிரேக்குமே இருக்குது. யூஸரால் லாக்கும் பண்ணி வச்சுக்க முடியும் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு. 2 சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிரேக்ஸ் இருக்கும். இந்த சேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் ஆப்ஷனும் இருக்குது. இந்த சேர் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹெட்ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக் ரெஸ்ட் சீட் வந்து எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து சீட்டோட ஃபுல் செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீல் சேர் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட். அதை பார்த்தீங்கன்னா இங்கே கிளிப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கம்பியை நம்ம புஷ் பண்ணி எடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிடும்.